ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடி கடைசி வெள்ளி, அதுக்கப்புறம் வரலட்சுமி நோன்பு வேறு. அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் நினச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெஜ்ஜு தான். இங்கே வந்து சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு அருமையான சாம்பார் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து ரவுண்டாக கட் பண்ணி தான் எப்பவுமே வறுவல் பண்ணுவேன். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறக்காண்டி உருளைக்கிழங்கு மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து தாளித்து விட்டுட்டு ஆவியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு மசாலாத்தூள் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து முட்டைக்கோசு, கேரட்டு போட்டு தேங்காய் பூ, அப்புறம் பொரியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக தக்காளி ரசம் வந்து வச்சாச்சு. எப்பவுமே உளுந்த வடை செய்யறனால இந்த தடவை வந்து பருப்பு வடை வந்து செஞ்சுருக்கேன், நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசி அப்பளம். எப்பவுமே ஜவ்வரிசி சேமியா போட்டு தான் பாயசம் ரெடி பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு பாயசம் தான். இந்த தடவை சிகப்பவல் இருந்தனால சிகப்பவல் போட்டு பாயசம் வந்து ரெடி பண்ணியாச்சு. சிகப்பவலை நெய்யில் லைட்டாக வறுத்து எப்போயுமே பால் பாயசம் பண்ணுற மாதிரியே தான். அவ்வளோதான் நம்ம வீட்டில் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.